கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது. பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்ருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயா நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சூரியன் ஒரு மாத கிரகம். ஒரு மாதத்தில் அதாவது இப்போது புரட்டாசி மாதத்துக்கு போயிருக்கார். அதாவது கன்னியா ராசியில் போயிருக்கார் சூரியன். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது 17/9/2025 17/10/2025 வரணும் உண்டான 30 நாளை விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம். சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கார். அது நல்ல ஏற்றம் கிடையாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேத்து சப்தமத்தில் சனி வேற பார்வை, அதுவும் வக்கர சனியின் பார்வை.
இதெல்லாம் வந்து உங்களுடைய உடல்நிலையை நிச்சயமாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளின் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. பேச்சில் கவனமாக இருங்கோ. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் புதனோட சேர்ந்து இருந்தாலும் புதன் 29/10 அதாவது 9/2025 வரலும் தான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிநாதன் வந்து சூரியன் அவரே வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த கடுமையான சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதன் இருக்கிறவர்களும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதில் வந்து ஒரு என்ன சொல்றது, லாபகமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு இருந்தார். அதனால் பண வரவு நல்லபடியாக இருந்திருக்கும். பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும். அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். செலவுகள், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து குரு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த ஐடி பீப்புள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வேற மாறுறார். குரு மாறுறது 8/10/2025 அப்போ உங்களுடைய ராசிக்கு 11லேருந்து 12க்கு வர சுப செலவுகள் வரும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதை தவிர 8ஆம் அதிபதி, இவர் வந்து 8ஆம் இடத்தையே பார்க்குறார். 8ஆம் இடத்தையே பார்க்கறது நிச்சயமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை தவிர 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் சுப செலவுகள் பண்ணுவீங்க. அதாவது காலேஜ் சேர்க்கறது, இல்லைன்னா புதுசாக வந்து குழந்தைகளுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அமையும். உங்களுக்கு ஏன்னா குரு அதிசாரம் போகிறார். அதனால் இந்த விஷயங்கள் வரப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் மாத பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க பேச்சில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் வந்து பண வரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும். என்னால் சூரியன் இருக்கிறதுனால இருப்பினும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் பணம் வரும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அதுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்துருக்கார். அவர் வந்து 10/10/2025 தான் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் போகிறார். 2ஆம் இடம் போய் நீச்சம் ஆனாலும் அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்காது. சப்தமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் முயற்சிகளுக்காக அதாவது சில நாட்களை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5/10/2025 7/10/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுடைய சந்திரனுக்கு உண்டான சந்திரமௌலீஸ்வரர் கோவில் திங்கட்கிழமை போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். ஏதோ இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் சுமாராக இருந்ததேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய
லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அங்கே வந்து துளசி மாலை போடுங்க, பானகம் சேவனம் சொல்லுங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா 6000 ரூபாய். ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் 3000. சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் 3000. உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் 10000 ரூபாய். நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து 15000 ரூபாய். அதி அற்புத மூலிகை தாயத்து 33000. அன்றிலிருந்தே நல்ல பலன். மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.